கிறிஸ்துவின் மூலமாக பிதாவினிடத்தில் அறிமுகமானதுனால நான் தாராளமாக போக முடியும், இந்த பிரசன்ஸ் ஆஃப் காடுக்குள்ளே போக முடியும். அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா, எனக்கு சமாதானத்தை கொடுத்தது மாத்திரம் இல்லை, அவர் எனக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். ரோமர் 6:14 பார்த்தீங்கன்னா, ரோமர் 6:14 பாருங்க. ரோமர் 6:14 நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. இப்போ பாவம் உங்களை மேற்கொள்ளாதுன்னா நான் கிருபையின் கீழே இருக்கிறேன். நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தேன், இப்போ நான் கிருபையின் கீழே இருக்கிறேன். நான் பழைய நிலையில இல்லை, இப்பொழுது நான் புதிய நிலையில இருக்கேன். இப்போ பழைய நிலை என்னுடைய பாவ நிலை, இப்போ இருக்கிற நிலை கிருபையின் நிலை. ஆக தேவன் முதலில் என்னை பார்த்தது போல இப்போ பார்க்கறது கிடையாது. இங்கே எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், என்னுடைய உறவு மாறி போச்சு. நான் முதல்ல பாவியாக இருந்தேன், நான் கண்ணு தெரியாதவனாக இருந்தேன், நான் குருடனாக இருந்தேன். இப்போ நான் பார்க்குறேன், இப்போ எனக்கு கிறிஸ்து இருக்கிறாரு. கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் நான் சமாதானத்தை பெற்று கொண்டிருக்கிறேன்.